ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் பிகல் 13 தான் தமிழ் தலைவாஸ் தான். எஸ், தட்டுறோம் தூக்குறோம். உன்னால் முடியும் தம்பி தம்பி, உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி உன் தோலை உயர்த்து. எப்படி சொல்லிட்டு ஆரம்பிங்க சார், நிறைய பேர் சொன்னீங்க. சொல்லிட்டேன். ரைட், என்ன பேச போகிறேன்? ரொம்ப நாள் ஆச்சு கபடி பற்றி பேசி. ஏதாவது பேசுங்கன்றாங்க ஃபேன்ஸ்லாம். ரைட், அண்ட் கபடி ஃபேன்ஸுக்காக பிகேஎல் 13 எப்போ ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு காரணத்தோடு சொல்கிறேன். சும்மா குருட்டாம்போக்கில் நான் டேட் அடிச்சு விடல. சில விஷயங்கள் நான் சொல்கிறேன், நீங்களே கூட யோசிச்சு பார்த்து முடிவு பண்ணலாம். இந்த டேட்டில் நடக்கும் போயிருக்கா, இந்த மந்தில் நடக்கும்னு. டேட் வேணால் முன்ன பண்ண ஆகலாம். அந்த மந்த்து மோஸ்ட் ப்ராப்ளி இப்போ நான் சொல்கிறதுல நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பிகேஎல் 12 வந்து ஒர்ஸ் தென் பிகேஎல் 11 தமிழில் தலைவாசி சொல்கிறேன். பிகேஎல் 11ஓட மோசமாக போச்சு பர்ஃபார்மன்ஸ் சொல்கிறேன். ஏன்னா நான் அப்பயே சொன்னேன், சாகர் இல்லை நிதிஷ் யாராவது ஒருத்தரை கேப்டன் ஆக்கிடுங்க. அப்போ ஆக்கிடுந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே வராதுன்னு முதலே சொன்னேன். பவனோ அர்ஜுனோ நீங்கள் ஆக்குனீங்கன்னா நேச்சுரலி அது வரும். நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்றது. இப்போ அதனால் என்ன பண்ணாங்க, சுப்மன் கில் கேப்டன்ஷிப்பில் ரோஹித் சர்மா விராட் கோலி விளையாடல ஒன் டே. அதே மாதிரி அழகாக விளையாடிருப்பாங்க, பிரச்சனை இல்லாமல் மூவ் ஆகிருக்கும். இவ்வளோ கான்ட்ரவர்சி வந்திருக்காது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் டீம் அது. சாகர் ஆகட்டும், பவன், அர்ஜுன், நம்ம நிதிஷ்குமார், நரேந்தர் கண்டோலா, அருணந்த பாபு ஆகட்டும், மொயின் ஷஃபாகி, ஸோ மெனி ஃபென்டாஸ்டிக் பிளேயரை வச்சுட்டு நம்ம கோட்டை விட்டோம். இந்த வாட்டியார் இப்படி பண்ணக்கூடாது. ஆப்ஷனை கரெக்டாக பண்ணோம். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது, எப்போ ஆப்ஷன் நடத்த வாய்ப்பு இருக்குதுன்னு பார்ப்போம். நான் இன்னொன்று, டிஃபெண்டரை எப்போதுமே கேப்டன் பண்ணுறது தான் குட்டு. ஏன்னு கேட்பீங்க, அவர் மட்டும் தான் ஆல் அவுட் ஆகும்போது தான் அவங்க அவுட் ஆவாங்க. இப்போ ஓகே, சாகரோ நிதிஷோ ஒருத்தர் ஆங்கிள் ஹோல்ட் பிடிக்கிறாருன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு கவர் வந்து காப்பாற்றும், இன்னொரு கார்னர் வந்து காப்பாற்றும், ரைடர் வந்து 6 பேர் கும்பலை வந்து விழுவாங்க. ஆனால் ரைடர் கேப்டன் போகும்போது அவர் ஒண்டி தானே போகிறாரு, அவர் ஒண்டி தான் அவுட் ஆகிட்டா வெளில போக்காரு. இங்கே அப்படி கிடையாது, 4 பேர் சப்போர்ட்டுக்கு வருவாங்க உங்களுக்கு. அதனால் கெட்டிங் அவுட், சான்சஸ் ஆஃப் கெட்டிங் அவுட் ஃபார் அ டிஃபெண்டர் இஸ் வெரி லோ, கம்மி சான்ஸ் தான். அது ஒரு காரணம். நான் எப்போவுமே சொல்கிறது, டிஃபெண்டரை கேப்டனாக போடுங்கன்ட்டுன்னு. அதுபடி பார்த்ததாலே சாகரோ நிதிஷோ இருந்திருக்கலாம். சாகரும் ஃபிட்டாக தான் இருந்தார். அவர் பாடே சொன்னார் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில், ஓ கேளுங்க, ஓ ஃபிட்டு அப்படி இப்படின்னாரு. எனிவே முடிஞ்சு பண்ணதை விடுவோம். ஸோ இப்போ தமிழ் தலைவாஸ் கரெக்டாக ஆப்ஷன் அப்போ என்ன எடுக்க போகிறாங்க, இந்நேரம் ஒர்க் அவுட் பண்ணோம். அது ஃபஸ்ட்டு கோச்சு டிசைட் பண்ணணும். யார் கோச்சுன்னு இன்னும் தெரியல. ரைட், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ரைட், கபடி ரொம்ப பாப்புலர் ஆகிட்டே போகுது, ஸ்பெஷலி தமிழ்நாடு கபடி, ஈவன் கேர்ள்ஸ் கபடி. அது காரணம் கார்த்திகா எக்ஸ்பிரஸ், டைகர் காவியா, திடீர்னு கண்ணகி நகர் எல்லாம் பயங்கர ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஏன்னா போய் கப்பு ஜெயிச்சுட்டு வந்ததாகட்டும், ரீசெண்டாக முடிஞ்ச கேர்ள்ஸ் நேஷனல் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே நம்ம கேர்ள்ஸ்லாம் பர்ஃபார்மன்ஸ் பிரமாதமாக பண்ணாங்க. யார் அது அப்படின்னு பார்க்குற அளவுக்கு ஆகிட்டாங்க எல்லாம் எதிர் டீம் எல்லாம். ஸோ அந்த விதத்தில் நம்ம தமிழ்நாடு கபடி மேலும் மேலும் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஆல்ரெடி 72nd சீனியர் நேஷனல் முடிஞ்சு போச்சு. ஆமாம், என்ன அப்போ அதை பற்றி ரிவ்யூ போட்டிருக்கேன், பார்க்கலன்னா பாருங்கள். 5th ஃபெடரேஷன் கப்பு இந்த வர மார்ச் 19 மார்ச் 22 நடக்க போகுது, சாட்னான்ற ஊரில் மத்திய பிரதேஷில். அதுக்கப்புறம் ஏஷியன் கேம்ஸ் இருக்குது, செப்டம்பர் 21 to 26 மட்டும்தான் கபடி ஈவெண்ட்டு. ஆக்சுவலாக ஏஷியன் கேம்ஸ் உங்களுக்கு வந்து செப்டம்பர் 19 அக்டோபர் 4 வரைக்கும் போகுது. ஆனால் கபடிக்கு மட்டும் இந்த 5 நாள் தான் கொடுத்துருக்காங்க. ஏன் அதெல்லாம் சொல்கிறேன்னு கேட்பீங்க. இதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்ல போகிறேன் பிகேஎல் 13 எப்போ ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. அதனால் இது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் குமாரே, அதனால தான். ரைட், 5th ஃபெடரேஷன் கப்பு இந்த மாதமே முடிஞ்சிருமா மார்ச் எண்டில். அதுவே கிட்டத்தட்ட ஒரு ஹிண்ட்டு மாதிரி தான் நமக்கு. ஏன்னா டொமஸ்டிக் இவெண்ட் எல்லாம் முடிஞ்சு இந்த மார்ச் எண்டோட 72nd நேஷனல் ஆகட்டும், சீனியர் ஜூனியர் டொமஸ்டிக் ஃபெடரேஷன் கப்பு எல்லாமே முடிஞ்சு போச்சு. நடுவில் யூபிகேஎல், அப்புறம் ஹரியானா கபடி லீக்லாம் முடிஞ்சு. வெரி சூன் தமிழ்நாடுக்கும் ஒரு கபடி லீக் வரணும், பார்ப்போம், வரும்னு நினைக்கிறேன். அது வரபடி வரட்டும். இந்த 4th, இப்போ 5th ஃபெடரேஷன் கப்பு, இது 4th ஃபெடரேஷன். போன வருஷம் என்ன தெரியுமாச்சு, மே 2 ஆரம்பித்தாங்க, மே 2 to May 4. அப்போ பிகேஎல் 12ஓட ஆப்ஷன் வந்து மே எண்டில் வச்சாங்க, 25 நாள் கழிச்சு. அது ஏன் அப்படி வச்சாங்கன்னா, இது ஒரு யார்ட் ஸ்ட்ரிக் பர்ஃபார்மன்ஸ், லேட்டஸ்ட் பர்ஃபார்மன்ஸை டிசைட் பண்ணோம். யார் நல்ல டிஃபெண்டர், யார் நல்ல ரைடர், புதுசாக வந்திருக்கவங்க. இனிமேல் தான் வந்து அயன் லோச்சார், நம்ம சுதாகர், இவங்களாம் இப்போ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணி தெரிய வேண்டாம். ஆனால் புது பசங்களை தெரியணுன்னா ஃபெடரேஷன் கப்லேருந்து 25 நாள் கழிச்சு ஆப்ஷன் நடந்தது போன வருஷம். அதுபடி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மார்ச் எண்ட்லேயே ஒரு முடிஞ்சிடும் 5th ஃபெடரேஷன். 2 மாதம் முன்னாடியே முடியுது. போன வருஷம் பிகேஎல் 12 ஆப்ஷன் மே 31 to June 1, ஆகஸ்ட் 29 டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகி அக்டோபர் 31 முடிஞ்சு போச்சு. ஃபெடரேஷன் கப்போட பர்ஃபார்மன்ஸை நோட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ என்ன சொல்ல வர, அதனால மார்ச் எண்டுலேருந்து செப்டம்பர் மிடில் வரைக்கும் நமக்கு விண்டோ காலியாக இருக்குது. கிட்டத்தட்ட 5.5 மாதம் நினைக்கிறேன், 5 மாதமோ 5.5 மாதமோ. ஏன்னா அடுத்த மேஜர் ஈவெண்ட் ஏஷியன் கேம்ஸ் செப்டம்பர் 21. அது மொத்தமே 16 பேர் தான் போக போகிறாங்க. அத்தனை டீம் 120 பேர் போக போகிறதில்ல, 10 டீம்லேருந்து 12 டீம்லேருந்து. ஸோ அந்த 16 பேர் தான் போவாங்களா. அதனால் இதில் பிகேஎல் 12 மேட்சஸ் வேறு போன வருஷம் ரெடியூஸ் பண்ணிட்டாங்க, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன்.
22 மேட்ச்லேருந்து லீக் 18 ஆகிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பிளே இன், பிளே ஆஃப், கெட் இன், கெட் அவுட் இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. இன்னும் எக்ஸட்ரா நடந்து முடிஞ்சுது. ஆனால் பேசிக்கலி 64 நாளில் முடிச்சுட்டாங்க டோர்னமெண்ட்டை. ஆகஸ்ட் 29 டு அக்டோபர் 31. ஸோ அதே ஃபார்முலா படி போனீங்கனாலும் 64 நாள் தான் மேக்ஸிமம் உங்களுக்கு தேவைப்படும். இவ்வளோக்கும் போன சீசன் முடிஞ்சு போன PKL 2ல நிறைய மேட்சஸ் 2 தான் நடந்தது. டபுள் ஹெட்டர் தான். வெரி ஃபியூ இடத்துல தான் 3 மேட்ச் நடந்தது. நீங்கள் அதையும் 3 மேட்சாக பண்ணீங்கன்னா 64 கூட தேவையில்லை, 50 நாள்லேயே முடிச்சிடலாம் அந்த டோர்னமெண்ட்டை. ஏன் அவசரப்படுத்துகிற அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. காரணம் இருக்குது. வேர்ல்டு கப் வேறு வரப்போகுது. T20 வேர்ல்டு கப் இல்லை, அது நம்ம இஷ்டம். சூரியகுமார் யாதவ் கபடி வேர்ல்டு கப்பு ரொம்ப வருஷமாக ஏதோ சொல்லிட்டாங்க. இந்த வருஷம் கண்டிப்பாக நடத்தி ஆகணும். செப்டம்பரில் கண்டிப்பாக நடக்காது, ஏன்னா ஏஷியன் கேம்ஸ்லாம் இருக்குது. மோஸ்ட் ப்ராப்ளி டிசம்பரில் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேர்ல்டு கபடி வேர்ல்டு கப்பு. ஸோ அதனால் இது அதுக்கு முன்னாடியே செப்டம்பருக்கு முன்னாடியே முடிச்சிடுறது பெட்டர். நீங்கள் ஜூலை ஏர்லி ஸ்டார்ட் பண்ணால் கூட ஹோல் ஜூலை இருக்குது, ஹோல் ஆகஸ்ட் இருக்குது, பாதி செப்டம்பர் இருக்குது. 65 நாள் விண்டோ இருக்குது. ஸோ நீங்கள் ஜூன் எண்ட்லேயே கூட ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் ஆக்ஷன் எப்போ வரும், அதுலேருந்து பின்னாடி வந்தீங்கன்னா மே மாதம் 2 மாதம் முன்னாடி. ஏன்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணணும், எல்லாம் ஒன்றா அசம்பிள் ஆகணும். ஃபோட்டோ ஷூட்டு, அட்வர்டைஸ்மெண்ட்டு, கேம்பெயினு அண்டு ஓடி பிடிச்சி விளையாடுறது, நிறைய வேலை இருக்குல்ல. எக்ஸசைஸு, ஜிம்மு எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. எவ்வளோ பெரிய பிளேயர்லாம் இப்போ விளையாண்டாங்க பாருங்கள். ஃபெடரேஷன் கப் ஆகட்டும், வரப்போகிற ஃபெடரேஷன் கப், முடிஞ்சு போன 72nd சீனியர் நேஷனலில் ஆல்மோஸ்ட் எல்லா பெரிய பிளேயரும் விளையாண்டாங்க. பவன் ஷெராவத், அர்ஜுன் தேஷ்வால், தேவாங்க், சுனில், நரேந்தர் கண்டோலா, ஆயான் லோச்சார், அஜய் சௌஹான், ஜெய்தீப் தையா, சுதாகர், ஆஷு மாலிக், நவீன் எக்ஸ்பிரஸ், யூ நேம் இட். அஸ்லம் இனாம்தார் அண்ட் ஆல். ஃபாரின் பிளேயர்ஸ் மட்டும் தான் இல்லை, ஏன்னா இதில் டொமஸ்டிக் இவெண்ட்னால. ஸோ எல்லாமே டச்சில் இருக்காங்க. இப்போ ஃபெடரேஷன் கப்பில் இன்னும் நல்ல ஃபார்ம்லேயும் இன்னும் டச்சில் வருவாங்க. ஸோ ஃபெடரேஷன் கப் மார்ச்சில் முடியறதுனால நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏப்ரல் எண்டில் ஆப்ஷனை வச்சிங்கன்னா ஈஸியாக கொண்டு போயிடலாம். ஏன்னா செப்டம்பர் 21 தான் உங்களுக்கு ஏஷியன் கேம்ஸ். அதுவும் 16 பிளேயர் தான் போக போகிறாங்க. இது இல்லைன்னா இன்னொரு விண்டோ ஒரு ஆப்ஷன் இருக்குது. பட் அதை யோசிக்க வேணாம்னு நினைக்கிறேன். அதுவும் சொல்லிடுறேன் இன்னொரு விண்டோ எதுன்னு. எண்டு செப்டம்பர் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் டோர்னமெண்ட்டை சொல்கிறேன். ஏன்னா செப்டம்பர் 26ஓட இது முடிஞ்சிடுது ஏஷியன் கேம்ஸு. எல்லாம் திரும்பி வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் செப்டம்பர் எண்டில் ஸ்டார்ட் பண்ணால் கூட அக்டோபர், நவம்பர் இருக்குது. வேர்ல்டு கப்புக்கு இன்னும் டேட் அனௌன்ஸ் ஆகலை. நடக்குமா நடக்கா தெரியல. அப்படியே நடந்தாலும் செப்டம்பருக்கு முன்னாடி நடக்காது. ஏன்னா ஏஷியன் கேம்ஸ் இருக்கிறனால அதை நடத்த மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஜூலை ஆகஸ்ட் விண்டோவில் கடகடன்னு முடிச்சிடலாம் நீங்கள் டோர்னமெண்ட்டை. 3 மேட்சஸ் ஒரு டே போட்டிங்கன்னா 50 நாளே போதும். இது என்னோடய ஒப்பீனியன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் வேலைக்கு ஆகாதான்னு. ஏன்னா இப்போ IPL வேறு இருக்குல்ல. IPL மே எண்டுலேயே முடிஞ்சிடும். ஸோ இப்போ IPL ஸ்டார்டிங் டேட்லாம் கொடுத்துட்டாங்க ஷெடியூல்லாம். மே எண்டு மேக்ஸிமம் முடிஞ்சிருச்சு. ஏன்னா ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து ஃபாரின் டூர் நிறையா இருக்குது. இந்தியாவுக்கு இருக்குது கிரிக்கெட்டில், மற்ற டீமும் கிளம்பிடுவாங்க. ஸோ மே எண்டோட இந்த ஃபீவரும் முடிஞ்சிடும், கிரிக்கெட் IPL ஃபீவர். ஸோ யூ வெரி வெல் நீங்கள் ஜூனில் ஸ்டார்ட் பண்ணலாம் டோர்னமெண்ட்டை. கடகடன் பண்ணுறது பெட்டர். ஐஎம் ஷுர் மஷால் ஸ்போர்ட்ஸு ஆர்கனைசர், எல்லா ஃப்ரான்ச்சைஸி, எல்லா டீமும் ஆல்ரெடி நிறைய பேசிகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஓவர் த டெலிஃபோன். ஏன்னா இதை தவிர வேறு எதுவும் விண்டோ எனக்கு தெரியல. ரொம்ப நல்லாயிருக்கும். ஏற்கனவே ஜூன் ஜூலைலாம் நடந்தது தானே. இந்த கோவிட் பீரியட் வந்ததுக்கப்புறம் தான் டேட்லாம் தாறுமாறாக மேலேயும் போயிட்டு இருந்தது. பார்ப்போம், எனி மொமெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வரக்கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண டேட்ஸ் ஒத்து வருதா, கரெக்டாக இல்லையா? இல்லை சார் நீங்கள் பேசுகிறது தப்பு, கிடையாது அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். எந்த டேட்டில் ஸ்டார்ட் பண்ண நல்லாயிருக்கும். இப்போது வியூவர்ஷிப்பு வந்து இயர் பை இயர் ஏறிக்கிட்டே போகுது PKL. அதனால் இந்த வருஷம் இன்னும் நல்லா பிரமாதமாக இருக்கும். ஏன்னா தமிழ்நாடு ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. கேர்ள்ஸ் கபடி ஆகட்டும், மென் கபடி ஆகட்டும், புது பிளேயர்லாம் வந்து திருவாரூர் மாவட்டத்துலேருந்து வர ஒரு பையன் வந்து விளையாண்டாப்பில் இப்போது இந்தியாவுக்காக. அண்ட் ஜூனியர் லெவலில் கார்த்திகா, காவியா, சுஜி, இந்த மாதிரி புது பிளேயர்ஸ் எல்லாம் வர நிறைய பேர் எமர்ஜ் ஆகி வராங்க. நல்லது, பார்ப்போம். அப்டேட் பண்ணணும்னு தெரிஞ்சு பண்ணிட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்தை சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம் அப்படின்னா எல்லாத்தையும் படிக்கிறோம். படிப்பா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.